பார்க்கும் பொழுது அதிகாலையில் இருட்டோடு எழுந்து 2 பேர் ஓடி கல்லறைக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த 2 பேருடைய பேரையும் சொல்லுங்களேன். ஒன்று யோவான், மரியாளும். 2ஆம் முறையாக ஓடினது யார்? பேதுருவும் யோவானும். அதாவது யோவானுக்கு இன்னொரு பேர் உண்டு, கர்த்தருக்கு மிகவும் அன்பாய் இருந்த சீடன். அவன் மரித்த சரித்திரம் பைபிளில் கிடையாது. அல்லேலூயா. இயேசுவிடத்தில் கேட்பாங்க, இந்த யோவானை குறித்து என்ன சொல்கிறீங்க? நான் வரும் வரைக்கும் அவன் இருப்பான்னு சொல்லிட்டு தான் போனார். அல்லேலூயா. கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேத புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது 2வது வசனம், உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பான மற்ற சீசனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று முறையிட்டார்கள். 1ஆம் வசனம், வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்து போட்டிருந்த கல் எடுத்து போடுவதை கண்டாள். அல்லேலூயா. மறுபடியும் அதே 1ஆம் வசனத்தை வாசி. 21. பிரியமானவர்களே, 3 முறை இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். என்ன தெரிகிறது உங்களுக்கு? ஆனால் இன்னும் ஒரு முறை கூட. அல்லேலூயா. அதிக இருட்டோட ஓடி சென்று இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு அவள் ஓடி வந்திருக்கிறாள். அல்லேலூயா. எதை காட்டுகிறது? தேவனை அதிகமாய் அவள் நேசித்த அன்பை அது வெளிப்படுத்துகிறது. ஏற்கனவே கல்லறையில் இயேசுவை அடக்கம் பண்ணி அங்கு காவல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மகள் என்ன செய்கிறாள்? இரவு தூக்கம் இல்லாமல் அதிக இருட்டோட, அப்படின்னா ஒரு 2 மணி 3 மணி, 4 மணினா வெளுத்துரும் இல்லையா? அது விடியற் காலம். 2 to 3 மணி அந்த நேரத்திலும் கூட அவள் அதிக இருட்டோட பயம் இல்லாமல், யோசிக்க வேண்டும், ஒரு பெண் இரவு நேரத்தில் ஓடிப்போது அக்காலத்தில் மிகவும் கடினமான காரியம். ஆனாலும் அவள் பயம் இல்லாமல் இயேசு மேல் வைத்த அன்பை கண்டு அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை பார்ப்பதற்காக கல்லறைக்கு ஓடி செல்லுகிறாள். யாராவது கல்லறை ஓடி போவாங்களா? போக மாட்டாங்க. அது குறிப்பாக பெண்கள் போக மாட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளை அப்படியே இல்லை. தேவன் மேல் கொண்ட அன்பு, தேவன் மேல் கொண்ட பாசம், தேவனை பிரிந்த துக்கம், அதை மனதில் வைத்து கொண்டு அவரை எப்படியாகிலும் பார்க்க வேண்டும் என்று அவள் ஓடி செல்கிறாள். வாசலை பார்க்கும் பொழுது கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட கல் புரட்டப்பட்டிருக்கிறது. உடனே திரும்பவும் ஓடி யார்கிட்ட சொல்கிறா? பேதுருக்கிட்டையும் யோவான்கிட்டையும் சொல்கிறாங்க. அங்கே முந்தி ஓடினது யார்? பேதுரு முன்னே ஓடினாரா, யோவான் முன்னே ஓடினாரா? அந்த வசனத்தை வாசி. அப்பொழுது பேதுரும் மற்ற சீஷனும். 4ஆம் வசனம், இருவரும் ஒருமித்து துரிதமாய் ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் தான் துரிதமாய் வேகமாய் ஓடி இருக்கிறான். அல்லேலூயா. பேதுருவை விட அதிகமாய் ஓடினது யாரு? யோவான் தான் ஓடி இருக்கிறான். இதுவும் எதை காட்டுகிறது? அன்பை காட்டுகிறது. அல்லேலூயா. பேதுருவை விட அதிகமாய் இயேசுவை அன்பு செய்தது யாரு? யோவான் தான். ஆகவேதான் யோவான் அதிவேகமாய் ஓடி போகிறான். ஆனால் ஓட வேண்டியது பேதுரு. ஏன்னா அவன் ஏற்கனவே 3 முறை மறுதளித்தவன். ஆகவே அவன் மிதமாய் ஓடினான். ஆனால் சீசன்
மிக வேகமாய் ஓடினான். அடுத்து என்ன இருக்கு? தொடர்ந்து வாசிப்போம். அதற்குள்ளே கல்லறைக்குள் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனால் பயந்து அவன் உள்ளே போகவில்லை. அல்லேலூயா. சீமான் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து. இப்போ கல்லறைக்குள்ள முதலாய் பிரவேசித்தது யாரு? பேதுரு தான். அல்லேலூயா. ஒவ்வொருடைய கேரக்டரில் தெரிகிறது. அப்போ யோவான் அதிவேகமாய் ஓடி வருகிறான், கல்லறைக்குள் பார்க்கிறான், அங்கே தேவனை காணவில்லை. ஆனால் என்ன கிடந்தது? சீலைகள் கிடந்தது. சீலைகள்னா என்ன சிஸ்டர்? உங்கள்கிட்ட தான். நீங்கள் சேலை கட்டியிருக்கீங்களா, சீலை கட்டியிருக்கீங்களா? சேலை கட்டியிருக்கீங்களா, சீலை கட்டியிருக்கீங்களா? சேலையை கட்டியிருக்கீங்க. அப்போ இது இப்போ கட்டியிருக்கிறது பேர் சேலை. அப்போ சீலைன்னா என்ன? என்ன சிஸ்டர்? துணி சுத்தப்பட்டது. சேலை தான் துணி. புரியுதா? துணி தான் சேலை, சீலை தான் எங்கள் லாங்குவேஜ். விளவங்கோடு மக்கள் சாரியை நீங்கள் கட்டுற சேலை எப்படி சொல்லுவோம்? சீலைன்னு சொல்லுவோம். சீலை கட்டியிருக்கான், சேலை கட்டியிருக்கான். அது கொஞ்சம் ப்ரொனவுன்சஸ் மாறி சேலையாக மாறிச்சு, சீலை தான் மாறிச்சு. உண்மையாக பேர் சீலை. நாங்கள் பேசுகிற மொழி சீலை, ஆனால் அங்கே பைபிளில் பேசப்பட்டதும் சீலை. அல்லேலூயா. ஒரு கையை தட்டுங்க. அல்லேலூயா. இப்போ சேலைக்கு இன்னொரு பேர் சீலை. அல்லேலூயா. துணி, துணியை சுத்தின துணி தனியாக இருப்பதை கண்டு ஒரு அதிர்ச்சியில் அவன் பின்வாங்கி வருகிறான் யோவான். ஆனால் முந்தி உள்ளே பிரவேசிப்பது யாரு? பேதுரு. ஒரு கையை தட்டுங்க. அல்லேலூயா. அத முந்தினவன் பிந்துகிறான், பிந்தினவன் முந்துகிறான். அல்லேலூயா. அடுத்தபடியாக என்ன தெரிகிறது? 8ஆம் வசனம். கண்டு விசுவசித்தான். எதை கண்டான்? சீலை சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சேலை சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. உடம்புல போர்த்தப்பட்ட சீலை. அல்லேலூயா. அது சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இயேசுவை காணவில்லை. இயேசுவை காணவில்லை. அப்பொழுது எதை விசுவசிக்கிறான்? மரியாள் சொன்னதை விசுவசிக்கிறான். இயேசுவை காணவில்லை. அதான குற்றச்சாட்டு. இப்போ இயேசு உண்மையிலே இங்கே காணவில்லை. ஆகவே அவள் சொன்னது சரி என்பதனை இங்கே விசுவசித்தான். ஒரு கையை தட்டுங்க. அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார். அல்லேலூயா. இங்கே இயேசு இல்லை என்பதனை தான் விசுவசித்தான். அல்லேலூயா. இயேசு மரித்தவர் உயிர்த்தார் என்று இப்பொழுது கூட அவர்களுக்கு ஞானம் இல்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்தோரிடத்தில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். நெக்ஸ்ட். ஆமென். மரியாள் மறுபடியும் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்த 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருப்பதை கண்டார். அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது? இப்போ பேதுரு யோவானும் திரும்பி போயிட்டாங்க. இயேசுவை காணலை. மரியாள் சொன்னது சரிதான், ஆனால் அவங்க சர்ச் பண்ணலை.
ஆராய்ந்து பார்க்கல. இவர் எங்கே போனார், எப்படி போனார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் அவங்க திரும்பி போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் மறுபடியும் கல்லறைக்கு பின்னாடியே அழுது கொண்டிருக்கிறது யாரு? மரியாள் தான். இறைவிலே ஓடி வந்த மரியாள் மறுபடியும் கல்லறைய ஒரு ஆதங்கத்தோட உற்று பார்க்கும் பொழுது அங்கே வெள்ளுடை தரித்த 2 தூதர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒன்று கால் மாட்டிலும், ஒருவர் கால் மாட்டிலும், இன்னொருவர் இங்கே தலைமாட்டிலும் உட்கார்ந்திருக்கிறார்கள். கால் மாடு தலைமாடு அப்படின்னா அர்த்தம் புரியுமா பிரதர் உங்களுக்கு? கால் மாட்டில் ஒருவரும் தலைமாட்டில் ஒருவரும். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுமா? இந்த சப்ஜெக்ட் வாசித்ததுனால ஒருவேளை புரிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஊருக்கு புரியுமான்னு கேட்குறேன். புரியாது. நாங்கள் சொல்லுகிற மொழி தான். அல்லேலூயா. உற்சாகமாக கை தட்டுங்க. கால் மாட்டேமா கால் பாதத்தருகில் உட்கார்ந்து இருக்கிறது, தலை மாட்டில்னா தலை பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. இதுதான். ஆகவே இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்துல அப்படியே பாதம் இருந்த இடத்தில் ஒரு தூதரும் தலை இருந்த இடத்தில் இன்னொரு தூதரும் உட்கார்ந்திருப்பதை கண்டார்கள். அல்லேலூயா. ஆனால் இதை பேதுரு பார்க்கவில்லை, யோவான் பார்க்கவில்லை. பேதுரு பார்க்கவில்லை, யோவான் பார்க்கவில்லை. அவர்கள் இயேசு இல்லை என்று சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. அவங்களுடைய அன்பு அப்படி தான். அல்லேலூயா. ஆனால் இங்கே மரியாளுடைய அன்பு வேதத்தில் முதல் அன்பாக வெளிப்படுகிறது, மிகவும் உயர்ந்த அன்பு. ஆகவே அவர்களுக்கு அந்த தூதர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. வெளிப்படுகிறார். உற்சாகமா கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அந்த தூதர்கள் அவளை நோக்கி தூதர்கள் பேசுகிறார்கள். பாருங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போனார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். அதற்கு என்ன பதில் சொல்கிறார்கள்? இவைகளை சொல்லி பின்னால் திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். பிரியமானவர்களே, இங்கே இயேசுவை காணவில்லை, ஆனால் 2 தூதர்களை பார்க்கிறாள். 2 தூதர்கள் சொல்லுகிறார்கள், ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்று கேட்டதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார், என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போனார்கள். பாருங்கள், அந்த வார்த்தையை பாருங்கள். இயேசு கூட உச்சரிக்கல, இயேசு என்று கூட உச்சரிக்கல, என் ஆண்டவரை தான். மரித்த இயேசு தான் உண்மையான தேவன் என்று முதலாக அறிந்து கொண்டது யாரு? மரியாள் தான். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போனார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை, இருந்தா சொல்லுங்க, நான் போய் பார்க்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கும்? ஒரு ஆம்பளைக்கு இல்லாத துணிச்சல் ஒரு சகோதரிக்கு வந்திருப்பதை பார்க்கலாம். இருட்டோட ஓடி வருகிறாள், கல்லறைக்கு முன்பாக அழுது கொண்டு இருக்கிறாள். சேனைகளை குறித்து கவலை இல்லை, பார்வோனை குறித்து, பார்வோனுடைய படையை குறித்து கவலை இல்லை. கவலைப்படாமல் கல்லறைக்கு ஓடி வருகிறாள், கல்லறை வாசல் அழுகிறாள், எட்டி பார்க்கிறாள், தூதர்களை பார்க்கிறாள். அவரிடத்தில் கேட்குற, இயேசுவை எங்கேயாவது எடுத்துக்கொண்டு போயிருந்தால் சொல்லுங்க, நான் போய் பார்க்குறேன். அல்லேலூயா. ஆகவே இயேசு மேலுள்ள அன்பையும் அவருடைய துணிச்சலையும் அது வெளிப்படுகிறது. ஒரு உண்மையான அன்பு இருந்தால் என்ன துணிச்சல் உண்டாகுமோ அந்த துணிச்சல் இந்த பிள்ளைக்கு உண்டாயிருப்பதை வேதத்தின்படி பார்க்கிறோம். ஆனால் திரும்பி பார்க்கிற வேளையில் இவளுக்கு முதுக பின்னாடி நிற்கிறது யாரு? இயேசு நிற்கிறா. உற்சாகமாக கையை தட்டலாமா? அல்லேலூயா. தேடுகிற இடத்துல வந்து நிற்கிற தகப்பன் அல்லவா நம்ம தேவன். கல்லறைக்குள்ளே தேடுகிறாள், ஆனால் அங்கே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இயேசு நின்று கொண்டிருப்பதை அவள் பார்க்கிறாள். ஆனால் இயேசு என்று அவள் அறிந்து கொள்ளவில்லை. ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும்,
நான் அவரை போய் எடுத்துக்கொள்ளுகிறேன். உற்சாகமா கையை தட்டலாமா? ஒரு பெண்ணோட துணிச்சலை பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்படாத ஒரு துணிச்சல். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட இவர் இயேசு என்று அறிந்து கொள்ளாமல் தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீங்க இயேசுவை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் எங்கே எடுத்துக்கொண்டு வைத்திருக்கிறீரோ அதை சொல்லும், நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன். அவர் மரித்து விட்டார். உலக பிரகாரமாக மரித்த இயேசுவை எந்த அளவிற்கு ஒரு மரியாள் தேடுகிறாள் என்றா பாருங்க. அதுவும் மரித்த 2வது நாளிலே. ஹல்லேலூயா. அதிகாலையிலே தேடுகிறாள், இரவிலே ஓடுகிறாள், கல்லறை வாசல் அழுகிறாள், எட்டி பார்க்கிறாள், தூதர்கள் விசாரிக்கிறாள். அடுத்து இயேசு என்று தெரியாமல் இயேசுவிடத்திலே விசாரிக்கிறாள். நீர் அதை எடுத்துக்கொண்டு போய்